இப்போ எல்லாரும் விரும்புகிற மாதிரி இப்போ ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாரும் ஒரு பக்கம் வந்து ஒன்றிணையும் போது செங்கோட்டையனும் அவங்களோட இணைஞ்சு ஒரு புது அதிமுகவை கிரியேட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அவர் மனம் திறந்து பேசக்கூடிய நிகழ்வுகளில் மீண்டும் அதிமுக வந்து பிளவுபடுமோ, எடப்பாடி பழனிசாமி என்னோட தான் அதிமுக அப்படின்றாரு. அது அமித்ஷாவும் வந்து ஆதரித்து சொல்லிட்டு போகிறாரு, இவர் தலைமையில் தான் இங்கே கூட்டணி அப்படின்னு சென்ட்ரலோட சப்போர்ட்டும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இது செங்கோட்டையனுடைய பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தனது கருத்தை பிரதிபலிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. தொண்டர்களின் கருத்தை, அவர்களின் மனநிலையை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தொண்டர்களிடமெல்லாம் கருத்துக்களை கேட்கிறார், நிர்வாகிகளை அழைத்து பேசுகிறார். தமிழகம் முழுவதும் இதே நிலைதான் நீடிக்கிறது, நிலைக்கிறது. எங்கும் யாரும் நிம்மதியாக இல்லை. எடப்பாடி தங்களை வெற்றிக்கு நோக்கி அழைத்து சென்று விடுவார் என்று யாருக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை. அதனால் எடப்பாடியை எப்படி மாற்றுவது? இவர் ஒருவர் தான் அதிமுகவின் முன்னேற்றத்திற்கும் முழு வறட்சிக்கும் முட்டுக்கட்டை என்பதை ஒவ்வொருவரும் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள். இவரை அப்புறப்படுத்துவதற்கு என்ன வேலை என்பதுதான் இப்பொழுது நம்மளுக்கு தலையாய தேவை. எப்படி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கும் போது ஒரு எதிர்ப்பு கிடையாது, எதிர்ப்பே இல்லாமல் பொதுச் செயலாளராக ஆனார். அதே போல் எதிர்ப்பே இல்லாமல் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். அதே போல் பழனிசாமி எதிர்ப்பு இல்லாமலாம் இந்த இடத்துக்கு வரல. பல எதிர்ப்புகளை மீறி பல சட்ட போராட்டத்துக்குள் சிக்கி பல கோடிகளை செலவழித்து அதிமுகவின் விதியை திருத்தி கட்சியை கபலீகரம் செய்து அபகரிப்பின் மூலம்தான் இன்றைக்கு போலி பொதுச் செயலாளராக பட்டம் சுற்றி கொண்டிருக்கிறார். அதுவும் வழக்குகளால் தொக்கி நிற்கிறது. முழுமையான அங்கீகாரம் இல்லாமல் ஒரு ஏற்பாடாக அது நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை குளறுபடிக்குள்ளையும் ஒருத்தர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை தூக்கி எறிவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் இப்ப இவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு இப்ப பழனிசாமியை மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்ப செங்கோட்டையனோட பேச்சுக்கு பழனிசாமியை மாற்ற வேண்டும், மாத்திடுவாங்கிறத விட இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டனின் எதிர்பார்ப்பு கட்சிக்கு தீர்வு என்றால் அது பழனிசாமி இல்லாத அதிமுக. அதுதான் மக்கள் மத்தியில எடுபடும், ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்தும். மீண்டும் பழனிசாமி வைத்துக் கொண்டு பழனிசாமியை முன்னிலைப்படுத்திக் கொண்டு பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணித்தால் அந்த அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்காது, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கும். இல்லை அதிமுக என்கிற பெயரில் எடப்பாடி திமுகவாத்தான் இருக்கும். அதிமுகங்கிறது புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சி தலைவியால் வழிநடத்தப்பட்டு தொண்டர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்ட கட்சியாக இருக்கணும், இயங்கணும். அதுதான் புரட்சி தலைவர் ஏற்படுத்திய அதிமுக. இப்பொழுது விதியை திருத்தி கட்சியை திருத்தி கபலீகரம் செய்து, அதனால இந்த அதிமுகவை காலி செய்யணும்னா எடப்பாடி இருக்கக்கூடாது. எடப்பாடி இல்லாத இடத்துலதான் அதிமுக தன்னிலையோடு பயணிக்க முடியும். அதிமுக சிறப்பாக இருக்க வேண்டும், திறம்பட செயல்பட வேண்டும் என்ற பழனிசாமி இல்லாத அதிமுக இருந்தால்தான் எதிர்காலத்திற்கு நல்லது. பழனிசாமியினுடைய இருப்பு அதிமுகவிற்கு இழப்பு. ஏனென்றால் அவர் கட்சியை பற்றி சிந்திக்கவில்லை, தொண்டர்களை பற்றி சிந்திக்கவில்லை, கட்சியின் வளர்ச்சியை பற்றி அவர் கருதவில்லை. தன்னைத்தானே முன்னிலைப்படுத்துகிறார், தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்ளுகிறார், தான் தான் பராக்கிரமசாலி என்று நினைத்துக் கொள்ளுகிறார். கட்சி பிரிந்திருந்தாலும் தொடர் தோல்வியை தொடர்ந்து சந்தித்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாத மனுஷனாக இருக்கிறார். வெற்றிக்கான வியூகத்தையே அவர்கள் வகுக்க தெரியவில்லை. இப்பொழுது திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும்? திமுக கூட்டணி கட்சிகளும் கூட்டணி கட்சி எது, திமுக கட்சி எது என்கிற அளவுக்கு எதுவும் எதோடையும் பிரிந்திருக்கிறதா என்று தெரியாத அளவிற்கு இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சியை பார்க்கும்போது திமுக காரர் போலவே தோற்றமளிக்கிற அளவிற்கு அவர்களுக்குள் அப்படி ஒரு மெர்ஜி ஏற்பட்டிருக்கிறது. ஆனா அதிமுகவிற்குள் பாருங்கள், அதிமுகவின் முகமாக இருக்கிற ஐயா ஓபிஎஸ் வேண்டாம். அதிமுகவின் 40 ஆண்டு காலம் அம்மா புரட்சி தலைவி கூட இருந்து வழிநடத்திய சசிகலா வேண்டாம். இந்த பழனிசாமியை முதலமைச்சராக்கி அழகு பார்த்த அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒத்துழைக்க ஏற்பாடு செய்த அண்ணன் தினகரன் வேண்டாம்.
இப்பொழுது அதிமுகவின் ஆரம்ப கட்ட 72 உறுப்பினர், 77 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இதே பழனிசாமிக்கு அரசியல் அரிச்சுவடை கத்துக் கொடுத்த அண்ணன் செங்கோட்டையன் வேண்டாம், சீனியர்கள் வேண்டாம், எதிர்ப்பவர்கள் வேண்டாம், யாரும் வேண்டாம். அதிமுக இப்படி ஒரு குளறுபடி. இது பிஜேபி கூட கூட்டணி. அப்ப சரி, பிஜேபிக்குள்ள பாருங்க, அண்ணாமலை கோஷ்டி, இப்ப நயினார் ஒரு கோஷ்டி, அண்ணாமலை ஒரு கோஷ்டி. நயினார் வேட்பாளர்களை அண்ணாமலை கோஷ்டி ஜெயிக்க விடாது, அண்ணாமலை நிறுத்துகிற வேட்பாளர்களை நயினார் கோஷ்டி ஜெயிக்க விடாது. பாஜகக்குள்ள பலவிதமான பிரச்சனை, அதிமுகனாலே எடுத்ததெல்லாம் பிரச்சனை. இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி வச்சதுனால புதிதாக ஏதாவது கட்சிகள் வந்திருக்கிறாங்களா, வந்து சேர்ந்து இருக்கிறாங்களா, இந்த கூட்டணி பலப்பட்டு இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் குளறுபடி, எல்லாமே முரண்பாடு. நயினார் பேச்சுக்கும் எடப்பாடி பேச்சுக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்க கூட்டணியில யார் இருக்கா அப்படின்னா, நாங்க பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கோங்கிறது எடப்பாடி கருத்து. எங்க கூட்டணியில இன்னொன்னு பிற கட்சிகள் இருக்கிறதுங்கிறது நயினார் கருத்து. ஆனா அதிமுக தலைமை இதுக்கு பேரு. அப்ப முரண்பாட்டு மூட்டைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது போல் இருக்குத்தானே இருக்கு. திமுக 35% வாக்கு திமுக வாக்கு, கூட்டணியோட சேர்ந்து 10%, 45% வாக்கோட வெற்றியின் விளிம்பில் அவங்க இருக்கிறாங்க. இந்த 45% மேல போனா தானே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். இந்த 45% மேல எடுக்கிற அளவுக்கு இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் வலு இருக்கிறதா? இப்போ நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக இந்த விஷயத்தை வந்து நம்பர்ஸோட சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்தா அது பாசிபிள் அப்படின்னு சொல்றீங்களா? ஒன்று இணைவது மட்டுமல்ல, பழனிசாமியை மாற்றணும்னு சொல்றீங்க. பழனிசாமியையும் மாற்றணும். திமுகவை எதிர்க்கிற கட்சியெல்லாம் இருக்குல்ல, அந்த கட்சியெல்லாம் ஒன்னும் சேரணும். ஓகே, ஓப்பா திமுக வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வரீங்க? ஆமா, திமுக வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத எல்லா தேர்தலிலும் தொடர்ந்து நிரூபிச்சிருக்கிறாருல்ல ஸ்டாலின். கண்டிப்பா. இப்ப ஐயா கருணாநிதி இருக்கும் போது கூட இப்படி ஒரு மாபெரும் வெற்றி அந்த கட்சி பெற்றதில்லை. தொடர்ந்து எல்லா தேர்தலும் அந்த கூட்டணி பெற்றதில்லை. ஸ்வீப் பண்றாங்க, வெற்றி பெறுவதில்லை, ஸ்வீப் பண்றாங்க. அதே மாதிரி அதிமுக இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சதில்லை. 7 தொகுதியில டெபாசிட் போன வரலாறு கிடையாது, 13 தொகுதியில 3ஆம் இடம் போன வரலாறு கிடையாது, 4 தொகுதியில 4ஆம் இடம் போன வரலாறு கிடையாது. அதிமுக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டதே கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரால? பின்தங்கி ஸ்டாலின் டாப் கீர் போட்டு ஃபர்ஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு, எடப்பாடி ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னாடி போயிட்டு இருக்காரு. நான் பின்னாடி வேகமா போறேன்ல பாருங்க அப்படின்னா எப்படி ஏத்துக்கிட முடியும்? இது ஒரு கூட்டணியா? இது வந்து பாஜக வந்து பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி ஒரு தற்கொலை முடிவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு பாலங்கணத்துல போய் விழுந்து சாகும். பாஜக கூட கூட்டணி வைக்கிறது பாலங்கணத்துல விழுகிற மாதிரி இருக்குங்களா? இன்னைக்கு பாஜக வேற பழனிசாமி வேறங்கிற இல்லாத அளவுக்கு இப்ப இருக்கிறாங்க. ஓகே, சோ அவங்க கண்ட்ரோல் அது எப்படி தோல்வியவே தேர்ந்தெடுத்து அதிமுகவை வளர்க்கணும், அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தணுங்கிற சிந்தனை எல்லாம் கிடையாது. திமுகவிற்கு எதிர்ப்பாக பாஜகவை வளர்க்கணும், அதுக்கு அதிமுகவை பயன்படுத்தணும். அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல, இவர்கள் கூட்டணிக்குள் குழப்பமே ஏற்பட்டாலும் பரவாயில்ல, தோல்வியை தொடர்ந்தாலும் பரவாயில்ல, இந்த முறை அதிமுகவை பலமான இயக்கமாக மாற்றிவிடக் கூடாதுங்கிற முயற்சியில பாஜகவும் இருப்பதற்கான முகாந்திரம் தானே இவ்வளவு விஷயங்களும். அது எப்படி ஒரு மத்திய அரசு இருக்கு, ஒரு உளவுத்துறையை கையில வச்சிருக்கிற ஒரு அரசை நடத்துகிறவர்களுக்கு கள நிலவரம் தெரியாம போகும். அப்ப கள நிலவரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப பழனிசாமி முன்னிலைப்படுத்தி இந்த அதிமுகவை வீழ்த்திட்டா அந்த இடம் தங்களுக்கு சாதகமான இடமா மாறும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு கனவும் கற்பனையும் தமிழகத்தில் ஏற்படாது. எப்படி புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு காங்கிரஸ் அதிமுகவை அழித்துவிட்டு அந்த இடத்துக்கு தாங்கள் வரலாம் என்று நினைத்தார்கள், ஆனா மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள்.
அதே போல் இப்பொழுது பிஜேபி அதிமுகவை அழித்து அந்த இடத்துக்கு தாங்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திமுக இல்லை என்றால் அதிமுக வலுவாக இருந்தால்தான் அதிமுக ஓட்டு. அதிமுக வீக்கா இருந்துச்சுன்னா மறுபடியும் திமுக ஓட்டுங்கிறது தமிழக மக்களுடைய தீர்க்கமான முடிவு. அதனால் இவர்கள் திமுகவின் வெற்றிக்குத்தான் வீகத்தை வகுக்கிறார்களே ஒழிய அதிமுகவின் வெற்றிக்கோ அதிமுகவின் ஒருங்கிணைப்புக்கோ இவர்கள் வீகத்தை வகுக்கவில்லை. அதனால் இவர்கள் தோல்வியை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள்.